ஒரு காலத்தில் மன்னனுடைய வாளால் வெட்டுப்பட்டு இன்றைக்கும் சந்தன காப்பு மட்டுமே அலங்காரம் பண்ணக்கூடிய இந்த அதிசய சிவலிங்கம் உள்ள கோவில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம் சிவமேனும் சதா சிவா. ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. திருமல்லவாயல் பக்கத்தில் இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் அன்னை கொடியடை நாயகியின் கோயில் தான் இது. தேவாரம் பாடப்பட்ட 275 சிவத்தலங்களில் ஒன்று. நாயன்மார் சுந்தரர் அவர்களால் திருமுறை பாடப்பட்ட கோவில். அனைத்து சிவாலயத்திலும் நந்தி சிவனை பார்த்தபடியே இருக்கும். இந்த கோவிலில் மட்டும் வெளிப்புறத்தை பார்த்தபடி இருக்கும். எந்த மன்னனின் கையால் வெட்டுப்பட்டதோ அந்த மன்னனுக்காகவே நந்தியை போருக்கு அனுப்பினார் சிவன். அதனாலேயே நந்தி இங்கு வெளிப்புறம் பார்த்தபடி போருக்கு தயாராக இருப்பது மிக பெரும் சிறப்பு. முல்லை கொடியால் சூழ்ந்திருந்த சிவலிங்கத்தை தொண்டை மன்னன் தன் வாளால் வெட்டினான். அந்த வெட்டு தழும்பு இன்று வரை திருமுல்லவாயல் சிவனின் மேல் உள்ளது. அதனால் எப்பொழுதும் சந்தன காப்பு மட்டுமே இங்கு உள்ள இறைவனுக்கு சாத்தப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை சித்திரை சதயத்தில் மட்டும் சந்தன காப்பு இல்லாமல் நிஜரூப தரிசனம் இங்கு கிடைக்கிறது. அது மட்டுமா, இந்த கோவிலில் கொடியடை நாயகி அம்மன் இருக்கிறார்கள். மேலூரில் இருக்கும் திருவுடை அம்மன் இச்சா சக்தியாகவும், திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் ஞான சக்தியாகவும், திருமுல்லைவாயல் கொடியடை நாயகி அன்னை கிரியா சக்தியாகவும் இருக்கிறார்கள். நம் எண்ணத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்குவது இச்சா சக்தி, அதை ஞானமாக மாற்றுவது ஞான சக்தி, அதை செயலாக செய்து முடிப்பதுதான் கிரியா சக்தி. ஒரு செயல் இந்த இடத்தில் நடந்து முடிகிறது. பௌர்ணமி அன்று இந்த 3 சக்திகளையும் காண்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்கிறார்கள். உத்தம சோழன், செம்பியன் மாதேவி, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆகியவர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் நம் கண்முன் ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறது. முடிந்தால் சென்று சிவனின் அருள் பெற்று அன்னை கொடியடை நாயகியின் அருள் பெற்று வருவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுடைய ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஆதரவை தெரிவித்து உங்கள் அன்பை எங்களுக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓம் நம சிவாய. இந்த ஆலய தரிசனம் முடித்து எங்கள் ராயல் என்ஃபீல்டு அடுத்த இடத்துக்கு பயணத்துக்கு தயாராகிடுச்சு.